இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நேற்றைய தினத்தில் முதல் பகுதியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே அவர் வெளிச்சமாகவும் இந்த உலகத்திற்கே இரட்சகராகவும், இரட்சகர் என்று சொன்னால் ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர் மாத்திரமல்ல, பாதுகாத்து பராமரிக்கிற ஒரு ஆண்டவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பராமரிக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே மீதி 4 பகுதிகளாக இந்த காரியங்களை பிரித்து படித்தால் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் அந்த ஒளியாக இரட்சகராக இருக்கிற இயேசுவின் மூலமாக கிடைக்கிற விடுதலையினால், ரட்சிப்பினால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறித்து இந்த வசனங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கின்றன. 3வது பகுதியாக கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி புலம்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறத ஒரு ஆறுதலான வாக்குறுதியை 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில் பாபிலோனியர்கள் எருசலேமை அப்படியே சுட்டரித்து பாழாக்கி போட்டுட்டாங்க, ஆனால் எருசலேம் மீண்டும் கட்டப்படும் என்கிற ஒரு காரியத்தையும் 49ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வரையிலும் புறஜாதிகள் ஊழியம் செய்து இஸ்ரவேலர்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துவார்கள், அவர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் என்கிற காரியத்தையும் ஆண்டவருடைய பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறாரே, அவருடைய அந்த காரியங்களையும் குறித்து சொல்லி ஏசாயா இங்கே முடிக்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் காணப்படுகிற அந்த விடுதலையும் ரட்சிப்பும் பெற்றவர்களிடத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் தங்கும், சந்தோஷம் நிலைத்திருக்கும்னு சொன்னால், அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளில் உதவி செய்தேன். அதாவது அனுக்கிரக காலம், கிருபையின் காலத்தில் உனக்கு நான் செவி கொடுத்து உனக்கு தேவையான நேரத்தில், சரியான நேரத்தில் உன் ஜெபத்தை கேட்டு நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இரட்சணிய நாளில், அதாவது விடுதலையின் நாளில் நான் உனக்கு உதவி செய்தேன். ஆபத்தில் நானோ அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்கிற காரியம். தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, தப்புவித்து கனப்படுத்துகிற ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார் என்கிற காரியத்தையும், 2வதாக பூமியை சீர்படுத்தி பாழாக்கிய அந்த பாழாய் கிடக்கிற அந்த இடங்களெல்லாம் அவர் அப்படியே சுதந்திரிக்க வைத்து அதை செழிப்பாக்குகிற ஒரு காரியத்தை குறித்து 2வது காரியமாக சொல்லப்படுகிறது. பூமியை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த இடங்களை ஆண்டவர் சீர்படுத்தி அதனை விளைச்சல் உள்ள விளைநிலங்களாக செழிப்புடையதாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கிறார் என்கிற காரியத்தையும், 3வதாக கட்டுண்டவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போங்க, இருளில் இருக்கிறவங்க வெளிப்படுங்கன்னா வெளியே வந்துருங்க. அதாவது ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்து இருந்து அவரை பிதாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவர்களை புறப்பட பண்ணும்படியாக இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை அவர் ரட்சிப்பின் மூலமாக செய்திருக்கிறார் என்கிற காரியத்தையும், அவர் நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களில் அவர் நடத்துகிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 23 எப்படி சங்கீதக்காரன் அந்த ரட்சிப்பை பெற்று அவன் உணர்ந்து பாடுகிறாரோ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையின்படி நல்ல மேய்ச்சலை தருகிறவராக, பசி இல்லாதபடி, தாகம் இல்லாதபடி, வெயில் இல்லாதபடி, ஹீட் உஷ்ணம் இல்லாதபடி பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நீரூற்றுகள் அண்டையில் வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், நீரூற்றுகள் அண்டையில் கொண்டு போய் வழிநடத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரர் அவர் சொல்லும்போது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் கண்டதில்லைன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரையாக இருந்து அவர் செயல்படுவார் என்கிற காரியத்தையும், மலைகளில் வழி இல்லாத இடங்களில் அந்த வழிகளை உண்டு பண்ணி பாதைகளெல்லாம் நல்லா உயர்த்தி செம்மைப்படுத்தி அவர்களை நடத்துவார் என்கிற காரியத்தையும், 7வதாக தூர தேசத்திலிருந்து
அவர்கள் விடுதலை பெற்று வருவார்கள் என்று சொல்லி சீனீம் என்கிற அந்த வட எகிப்தில் உள்ள அஸ்வான், தற்போது இருக்கக்கூடிய அஸ்வானை குறிக்கிறத அங்கே இருந்துலான்னு சொன்னால், கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து எங்கெங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கிருந்தெல்லாம் அவர்கள் குடிபெயர்ந்து வருவார்கள் என்கிற காரியத்தையும் சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்வார், அவர்கள் மேலே இரக்கமாக இருப்பார். இத்தனை ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலையின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே ஏசாயா பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியில் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தின் வரையிலும் அவர்கள் சொல்லுகிறாங்க, சியோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு ஜெபத்தை செய்து ஒரு பிரச்சனைகளுக்காக ஒரு முடிவுக்காக காத்திருக்கும் பொழுது அது தாமதித்து கொண்டே இருந்தால் நம்முடைய எண்ணங்களில் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தோன்றக்கூடும். அவர் என்ன மறந்துட்டார். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அவர் சொன்னார், கர்த்தர் என்ன மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டார், அவர் இருக்கிறாரா, அவரை நான் பார்த்தேன்னு அவரிடத்துல வழக்காடுவேன் என்கிறது போலலாம் சொல்லுகிறது போல தான் இங்கே என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் சீயோன் குமாரத்தி. ஆனால் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் ஒரு தாயாக இருந்து உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக பார்க்கும் பொழுது நான் எப்படி ஒரு கற்பத்தின் கனியை ஒரு ஸ்திரீ மறக்க முடியும்? அப்படி அவள் மறந்து போனாலும் கூட அந்த உலகத்தில் அது நடக்கிற காரியம் இல்லை, அது உலகத்தின் காரியங்களுக்கு எதிர்மாறாதான் அப்படி நடந்துச்சுன்னா இருக்கணும். உலகத்தின் நியதி அது இல்லை. அப்படியே நடந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேற்றுகிற ஒரு ஆண்டவர், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறதுன்னு சொல்கிறார். உன்னுடைய பாதுகாப்பின் சுவர் எப்பொழுதும் என் கண் முன்னால் இருக்குது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை என்கிற அந்த வசனத்தின்படி நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குது. அவருடைய கரங்களை பார்க்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய காயங்களை நோக்கும் பொழுது நம்ம மேலே அந்த வடுக்களின் நிமித்தமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். என் மேலே இந்த வரைந்திருக்கிற அந்த கரங்களில் எவ்வளோ நேசம் இருந்தபடினால் அந்த வடுவை என் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்கிற அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை நான் எப்படி எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன் என்று சொல்லுகிறாரே, அந்த ஆறுதல்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பகுதியில் பாபிலோனியர்கள் எருசலேமெல்லாம் பாழாக்குனாங்களே, அங்கே எருசலேம் மீண்டும் கட்டப்படுகிறதையும் அதனுடைய மக்கள் தொகை மிக வேகமாக வளர்ந்து சிறையிருப்பின் காலத்தில் பிறந்த குழந்தைகளும் சொந்த நாடுகளுக்கு அவங்க வந்து குடியேறுவாங்க அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கிற போகிற பிள்ளைகள் இடமெங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகீர் என்று சொல்லி உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. எருசலேம் வீதிகள் எல்லாம் அப்படியே ஏழாமை என்கிற ஒரே ஒரு காரியம்தான் அவங்க வாழ்க்கையில் காணப்படுது. ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, வயசானவங்க, நல்ல நல்ல வாலிபர்களெல்லாம் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போயிட்டார். நிறைய பேர் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் மிச்சம் மீதி இருக்கிற ஆட்கள் இருக்கிற அந்த இடத்துல சுட்டரிக்க போட்டு போன கிடந்த இடத்துல ஆண்டவர் இப்படி வடக்கிலும் கிழக்கிலும் எகிப்திலிருந்து அந்த பாபிலோனிலிருந்து ஆட்களெல்லாம் கொண்டு வரும்பொழுது அந்த தேசத்தில் அவங்க சிதறி இருக்கும் பொழுது பிறந்த பிள்ளைகளெல்லாம் அங்கே வந்து சேர்ந்த உடனே எருசலேம் அவர்களை பார்த்து கேட்பது போல, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். அப்படி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு எருசலேமை நான் மீண்டும் கட்டுவேன். நெருக்கமாக வீடுகள் வந்துடுவாங்க, நெருக்கமாக ஜனங்கள் இருப்பாங்க. கடந்த அதிகாரத்தில் பார்த்தது போல தூளத்தனையாய் ஜனங்கள் உனக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ திரளான ஜனங்கள் உன்னிடத்தில் குடியிருப்பாங்க என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த எருசலேமை, பாழான எருசலேமை அப்படியே அந்த ஒரு வசந்த காலத்தை இழந்தது போல காணப்படுகிற
அந்த பாலிடமாக்கப்பட்ட அந்த எருசலேமை, வீதிகளெல்லாம் வெறிச்சோடி கிடந்த அந்த எருசலேமை ஆண்டவர் மீண்டும் எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிற காரியத்தையும் இங்கே ஏசாயா குறிப்பிட்டு விட்டு கடைசி பகுதியில், ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். புறஜாதியர்கள் உங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாய் இருப்பார்கள். தரையில் முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களில் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி, அடுத்த வசனத்தில் அவர்கள் மாம்சத்தையே அவர்களுக்கு நான் தின்ன கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களிலே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்கிறது போல காரியத்தை சொல்லி, யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்புகருமாய் இருக்கிறத மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒடுக்கிறவனுடைய மாம்சத்தை அவனையே நான் தின்ன பண்ணிடுவேன். புறஜாதிகள் இஸ்ரவேலர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை ஆண்டவருக்குள்ளாக இந்த கடைசி நாட்களில் அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி ஏசாயா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், சோர்ந்து போய் நொந்து போய் என்னை மறந்தாரோ என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் ஸ்திரீயானவளை பார்த்து அந்த குழந்தைய அவள் இப்படி மறப்பா, நான் உன்னை மறக்க முடியுமா என்று சொல்லுகிற ஒரு அன்பினுடைய இருதயத்தை, அந்த வெறிச்சோடி கிடந்த பாழாய் கிடந்த அந்த இடத்துலலாம் இனிமேல் யார் குடியேற போகிறான்னு இருந்த இடத்துல 70 வருடங்கள் கழித்து அத்தனை ஜனங்களை நெருக்கமாக குடியிருக்க வச்சு, எங்கெங்கே பிறந்தாங்க ஐயா, எனக்கு எங்கெங்கே குழந்தைகள் இருந்து வந்தாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு வடக்கே இருந்து கிழக்கே இருந்து வட எகிப்திலிருந்து பாபிலோனிலிருந்து ஜனங்களை கூட்டி சேர்க்கிற ஆசீர்வாதங்களை தந்து கடைசி பகுதியாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பழி வாங்கினவர்களை அவர் பழி வாங்குகிற காரியம், உன் காலில் உள்ள தூளை நக்குகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றிடுவேன், உன்னை ஒடுக்கினவர்களை அவருடைய மாம்சத்தை சாப்பிடும்படியாக மாற்றிடுவேன்னு சொல்லி புறஜாதிகள் வந்து ஆண்டவருக்கு நேராக இஸ்ரவேலரை வழிநடத்துகிற ஒரு உடன்படிக்கையின் ஊழியத்தையும் செய்வார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு, ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, சோர்ந்து தவழும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகளை உள்வாங்கி நாம் திட நம்பிக்கை உள்ளவர்களாய் அசையாதவர்களாய் வாழ்கிறதற்கும் கர்த்தர் தாமே கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமென். கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே, பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை